மனைவி அமைவது பூர்வ புண்ணிய தொடர்பா அல்லது நமக்கு புண்ணியமா அப்படிங்கிறது அந்த தலைப்பில் உங்களோட பேச இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வள்ளுவ பெருந்தகையை சொல்லியிருக்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அன்பு என்பது மனைவியை குறிக்கக்கூடியது, அரண் என்று சொல்லக்கூடியது கணவனை குறிக்க, ஏன்னா எல்லா செயலையும் செய்யக்கூடியது ஆண் மகன் தான். அதனால தான் அரணுக்கு ஆணை கொடுக்கிறார். அதே சமயத்தில் பண்பு என்பது பிள்ளைகள், நல்ல பண்புள்ள பிள்ளையை வளர்த்துருக்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆக அது பிள்ளைகளை குறிக்கக்கூடியது. இதுவே ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. பொதுவாகவே ஆணுடைய பாதம் பெருசா இருக்கும், பெண்ணுடைய பாதம் சின்னதா இருக்கும். ஆணுடைய அரவணைப்பில், ஆணுடைய கட்டுப்பாட்டுக்குள் பெண்ணுடைய போக்கு இருக்க வேண்டும், அவர்களுடைய அரவணைப்புக்குள்ளாக, அவர்களுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாக இது நம்முடைய ஜோதிட ரீதியில் 7ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த பாவங்களை சொல்லக்கூடிய பாவமாக இருக்கிறது. குரலிலே அவர் மேலே 4 சரமும் கீழே 3 சரமும் வைத்திருப்பார். அப்ப மேலே இருக்கக்கூடிய 4 தொடர் ஆணாகவும் கீழே இருக்கக்கூடிய 3 தொடர் அந்த சீர், மொத்தம் 7 சீர்னு சொல்லுவோம் இல்லையா. குரலுக்கு ஒரு குரல் எடுத்துக்கிட்டோம்னா மேல 4 வரி கீழே 4 வரி சீர் இருக்கும். அப்ப 2 சீர்ல அமைத்த ஒரு அமைப்பு, ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப அந்த மேல இருக்கக்கூடிய 4 கீழே இருக்கக்கூடிய 3 இரண்டும் இணைந்து அர்த்தநாதீஸ்வரராகவே செயல்படக்கூடிய ஒரு தன்மையாக இந்த இடத்துல வள்ளுவ பெருந்தகை நமக்கு அதை விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதுதான் வழிகாட்டுதலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றது. அப்ப அந்த 7ஆம் இடம்ங்கிற வீடு, 2ஆம் இடம்ங்கிற குடும்பம், அதுல ஒரு திருப்திங்கிற 11 சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமையோடு அன்பும் அறனும் பண்பும் இருந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.